ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஐ எம் விஷாந்தன். நான் ரித்வி. இன்னைக்கு நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்களை விளைய வைக்கலாம்னு பார்க்கலாம். என்ன காய்ஸ், ரேஸியை ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் மார்னிங் 9:30 ஆகுது. இப்போ காட்டுற இந்த 3 பிளேஸும் தான் நம்ம சுத்தம் பண்ணி விதையையும் செடியையும் வைக்க போகிற இடம். என்ன வருங்கால விவசாயிகளா, ஆளுக்கு ஒரு பிளேஸா கிளீன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் ஜாலியாக புதுசாக ஏதோ கற்றுக்குறோங்கிற ஆர்வம் அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுது. இவன் என்னடா தரையில் வைக்க போகிற விதைக்காக காஞ்ச வாழை இலையை கட் பண்ணுறான்னு பார்க்காதீங்க. சன்லைட்டுக்காக தான் தேவையில்லாத இலைகளை க்ளீன் பண்ணுறா. சீட் ஃபார்மிங்க்கு வீடியோவில் பண்ணுற மாதிரி தேவையில்லாத செடிகளை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அப்புறமா தான் விதையெல்லாம் போடணும். பாருடா, நம்ம குட்டி விவசாயி வேற லெவலாக பின்னுறான். நான் கூட ஃபார்மிங் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரும் என்னடா வேலை சொல்கிறாங்க, க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, உடம்பு டஸ்ட் ஆகும், மண்ணில் கைப்பட்டு சகதி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணுறாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, குழந்தைகளோட குணமே மண்ணில் விளையாடுறது தான். நாம தான் மொபைலை கொடுத்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த குட்டி விவசாயி ரித்வியை பாருங்க, இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜாலியாக சாங் கேட்டு ஆடிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. வரப்போகிற ஜென்ரேஷனில் நம்ம ஜென்ரேஷன்லேயே சுத்தமான காய்கறி கெமிக்கல் சேர்க்காத வெஜிடபிள்ஸையே நம்ம எப்படி உருவாக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா வெஜிடபிள்ஸும் நாங்கள் கெமிக்கல் சேர்க்காம தான் ரெடி பண்ணுறோம். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு. இனிமேல் டிஸ்போஸ் பண்ணுறது தான் மிச்சம். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண இடத்துல விதை போடுற இடத்த மட்டும் தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, மண் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கும், நம்மளுக்கு விதை போடுறதுக்கு குழி தோண்ட ஈஸியாகவும் இருக்கும். அவரவர் இடத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கோங்க. ரித்வி அதிகமாக ஒர்க் பண்ணி அதிகமாக யோசித்து களைச்சி போய் மம்பட்டியும் கையுமா மம்பட்டியா மாதிரி உட்காந்துருக்கான். சிச்சுவேஷனுக்கு ஆப்டா மம்பட்டியா பாட்டு போடணும்னு ஆசைதான், பட் காப்பிரைட்ஸை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னடா க்ளீன் பண்ண முடியவே மாட்டேங்கி. இந்த டேட்டில் ஃபார்மர்ஸுக்கு தான் ஹேட்ஸ்அப் பண்ண. டைம் 11:30 ஆகுது. இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக உதவியாக அவரவர் வேலையை கரெக்டாக முடித்ததால் 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக வீட்டு தோட்டத்துக்கு 3 பிளேஸ்லையும் பாத்தி கட்டியாச்சு. இனி என்ன, விதை போடுறது தான் மிச்சம். விதை போட்டுடலாமா? இப்போ நம்மக்கிட்ட தக்காளி, வெண்டை, அவரை, புடலை, கீரை அப்படின்னு நிறைய வகையான சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோமா? சரி, நல்ல கேப் விட்டு கலக்க விதைகளை வைங்க, ஓகேவா? அப்போதான் செடிகள் ஒன்றுக்கு ஒன்று உரசாம நிறைய காய் பிடிக்கும். குழந்தைங்க ஆர்வமாக இருந்தாலும் ஒரே அடியாக ஸ்டெயின் பண்ண விடாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 4 o'clock வருவோம்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு தான் மனசே இல்லை. சரி, ஈவினிங்கே வருவோம் அப்படின்னு மனசை ஃபார்மிங் பிளேஸ்லையே விட்டுட்டு வந்தாங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் விதை போட்டாச்சு. இன்னும் தேர்ட் பிளேஸில் செடி வைக்க 2 குழி தோன்றது தான் பாக்கி. ஹாய் காய்ஸ், மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? என்னடா இது, மம்பட்டி எனக்கு வந்த சோதனை. மார்னிங் கை கடக்கமா இருந்த மம்பட்டி ஈவினிங்குள்ளாவே உசரத்துக்கு வளர்ந்துட்டு, ஐய இதை வேற நகட்டவே முடியலையே. இதுல எங்க இருந்து இதை தூக்கி குழி தோண்ட? இந்த மம்பட்டி எல்லாத்தையுமே பார்த்ததும் போய் எடுக்கக்கூடாது. நமக்கு பொருத்தமானதை பொறுமையாக தேடி எடுக்கணும், ஓகேவா? ஒரு வழியாக அந்த மம்பட்டி கூட சண்டை போட்டு முடிச்சுட்டு மீதமான அந்த 2 குழியையும் நானே தோன்றேன்னு ரித்வி களத்தில் இறங்கிட்டான். மாடி தோட்டம் க்ரோ பேக்னா தான் ஃபெர்டிலைசர் தேவைப்படும், செம்மண்ணா அதெல்லாம் தேவையில்லை. பாருடா, நானும் வந்ததுலேருந்து பார்க்கேன் விஷாந்தன்ட்ட பொறுப்பும் பொறுமையும் அதிகமாக இருக்குது. பரவாயில்லையே, விஷாந்தன் இந்த வயசுலேயே மெச்சூர்டாக நடந்துக்கிறான். இப்போ நம்மள்கிட்ட வீட்டை சுற்றி அழகுபடுத்தி வைக்க 8 பூச்செடியும் 4 பழச்செடியும் இருக்குது. பூச்செடியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா காலகாலமாக இருக்கிற செம்பருத்தி ரோஜா, அப்புறம் புதுசாக பாரிஜாதம், இட்லி பூன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த செடியெல்லாம் வைக்குது. பழச்செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு கொய்யா, சின்ன ஆரஞ்சு, அரிநெல்லி, நாட்டு கொய்யா அப்படின்னு வெரைட்டிஸ் இருக்குது. காய்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. சப்போஸ் இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இதில் இந்த சிவப்பு கொய்யா அவுட்டர்லேயும் ரெட்டாக இருக்கும். சின்ன வயசில் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்ட ஞாபகம்.
த வேர்ல்டு நம்பர் 1 ஃப்ரூட்டுன்னு ஒரு புக்கில் ரீட் பண்ணேன். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது உண்மையிலே த வேர்ல்டு நம்பர் 1 ஃப்ரூட்டான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லா செடியையும் வச்சு தண்ணியும் விட்டாச்சு. குட்டி பையன் ரித்தி ஃபேஸில் அந்த சிரிப்பை பாருங்கள். நாம் ஏதோ தெரியாத டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. இதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஃபைனலி விவசாயம் பழகியாச்சு. அப்புறம் மன நிறைவாக உட்காந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்த மாதுளை செடியில் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டாச்சு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வீடியோ. ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த மரம் செடிகளில் இன்னைக்கு என்ன அறுவடைன்னு பார்ப்போம். டுடே வச்ச வெஜிடபிள் ப்ராசஸ் வீடியோ அடுத்த ஷார்ட்ஸில் இல்லைன்னா வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye from விஷாந்தன். ரித்வி பாய்.